பிரம்ம பிடித்தது போல் பிருத்திவியும் சுஜியும் ஒருவரை ஒருவர் பார்க்க, இருவர் முகத்திலும் உண்மையின் வெளிச்சமும் குற்ற உணர்ச்சியும் ஒருங்கே தெரிந்தது. அப்பொழுது பார்த்து பிருத்திவியின் அலைபேசி அடிக்க எடுத்தவன் அடுத்த முனையில் இருந்த குரலில் நிமிர்ந்து நின்றான். அது வசுதான். மிஸ்டர் பிருத்திவிராஜன், என் டாக்டர் சம்யுக்தாவின் கீகார்டு தொலைந்து போய்விட்டது. ஐ ஹாவ் வெரிஃபை இட். கொஞ்சம் கம்பெனி ரூல்ஸ் படி அதை கேன்சல் செய்துட்டு வேற ஒரு கார்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நாளைக்கு காலையிலே கம்பெனி ஜெனரல் மேனேஜர் கிட்ட கொடுத்துருங்க. தேங்க்ஸ். வேற ஏதாவது தெரிய வேண்டுமா? கட் அண்ட் ரைட்டாக பேச பிருத்திவி வெறுமனே ஓகே மேடம் என்று மட்டுமே சொன்னான். அசந்து போயிருந்தான். வந்து ஆன்ட்டி, சாரி மிஸ்டர் பிருத்திவிராஜன், ப்ளீஸ் கால் மீ மிஸ்ஸஸ் சுந்தரம் ஆர் மேடம். கம்பெனி விஷயமா தான் நான் ஃபோன் செஞ்சேன், வேற ஒன்றும் இல்லை. ஃபோனை வைக்கிறேன் என்று காலை கட் செய்ய கையில் இருந்த ஃபோனையே ஒரு நிமிடம் பார்த்தான். அது மீண்டும் அடிக்கவே, சரி இப்பொழுது வசுதான் அப்படி பேசியதற்கு வருந்தி கூப்பிடுகிறாள் என்று நினைத்து அதை உயிர்ப்பித்து ஹலோ என்றான். ஹலோ பிருத்திவி, என்ன ஆச்சு? நான் இப்போதான் செங்கல்பட்டுல இருந்து வந்துக்கிட்டு இருக்கேன். திடீர்னு சம்மிக்கிட்ட இருந்து ஃபோன். அதுவும் உங்க தாத்தா நம்பர்ல இருந்து கால் வந்தது. என்னவோ லேசா அடிபட்டு இருக்குன்னு சொன்னான். டு யூ நோ எனிதிங் அப்டேட் திஸ்? அவ அப்போலோக்கு தான் போக போறேன்னு சொன்னான். நான் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறேன். பை த வே, சம்யு கீ கார்டு தொலைஞ்சு போச்சாம். ப்ளீஸ் கேன்சல் தட் அண்ட் ரீயூஸ் எ நியூ ஒன் டுமாரோ. வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் அவள் கார் திருடு போச்சு. இங்கே வந்தா அவளுக்கும் சுஜிக்கும் ஏதோ வாக்குவாதம். கோபத்தில் கிளம்பிட்டான். அப்போலவா போயிருக்கா. ஐ வில் மீட் யூ தர் ஷார்ட்லி ராம். குரல் ஒவ்வொரு வார்த்தையிலும் வலுப்பெற்றது. ஃபோனை வைத்தவன் நேரே அறைக்கு சென்று உடைமாற்றிக் கொண்டு கிளம்பி ஹாலுக்கு வர, தன்னுடைய அறையிலிருந்து சுஜியும் ரெடியாகி வருவதை பார்த்து புருவங்கள் ஏற, நீயும் வரப்போறியா என்றான். தலை முதலில் குனிய, பின்னர் நிமிர்ந்து, ஆமாம், நான் செஞ்ச தப்ப நான் தான் சரி செய்யணும். இல்லாட்டி நான் டாக்டர்னு சொல்லிக்கிறதுல அர்த்தமே இல்லை. ஐ எம் சோ சாரி பிருத்திவி. என்னால தான் இப்படி. இல்லாவிட்டால் நீயாவது அப்போ பேசியிருந்தது ஹெல்ப் செஞ்சிருப்ப. அதையும் கெடுத்தேன். சாரி. உன் மனசுல சம்யு இருக்கான்னு எனக்கு தெரியல பிருத்திவி. நானும் நானும் ராம் என்னை இக்னோர் பண்றதுக்கு கோபத்துல ஐ எம் சாரி என்று குரல் நடுங்க சொல்ல, அவளிடம் சென்றவன் அவளை தோளோடு அணைத்தான். லீவ் இட் சுஜிமா. தெரியாம தானே செஞ்ச. ஷி வில் அண்டர்ஸ்டாண்ட். எல்லாம் சரி செய்யலாம். ஆமாம், வாழை பிடிக்கிற கதை தான் இது. எனக்கு என்னவோ இனிமேல் அவங்க உங்க பக்கம் திரும்பக்கூட மாட்டாங்கன்னு தான் தோணுது. இது அப்போதுதான் பிரசன்னமான கோந்து. இப்பொழுது பேரன் பேத்தி இருவரும் அவருக்கு இருபுறமும் நின்று கொண்டு முறைத்தார்கள். முதலில் சுஜிதான் பேசினாள். கோந்து, நீங்க பேசாதீங்க. பண்றதெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டா? நீங்க எங்க தாத்தாவா இல்ல அவங்களுக்கா? இத்தனை நாள் அவங்களுக்கு ஹெல்ப் செஞ்சாச்சு. இனிமேல் எங்களுக்கு செய்யுங்க. ரிசல்ட் அதே தான். கண் சிமிட்ட கோந்து அசந்து போக பிருத்திவி சிரிக்கையில் அலைபேசி மீண்டும் ஒலித்தது. இம்முறை பேசியது சந்தானம். பிருத்திவி, என்னாச்சு? சம்யுக்கு அடியாமே, அதுவும் உங்க வீட்டு பக்கத்துல. அடி பலமா? ராம் தான் ஃபோன் செஞ்சான். சம்யு ஃபோன் அவுட் ஆஃப் சர்வீஸ்னு வருது. என்னாச்சு பிருத்திவி? உங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஏதாவது தகராறா? அவ வந்து உங்ககிட்ட ஏதாவது கேட்டாளா? சார், சாரி மாமா. எஸ், இங்க பக்கத்துல தான் சம்யு கார் திருடு போச்சு. டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். நீங்க ஃபங்க்ஷன்ல இருக்கீங்களா? அடி பெருசா இல்லைன்னு தான் தோணுது. நான் கிளம்பிக்கிட்டே இருக்கேன். இங்க சம்யுவுக்கு எங்களுக்கும் ஏதோ பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அதான் மேடம் கோபத்துல கிளம்பி தானே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. நாங்க கிளம்பிக்கிட்டே இருக்கோம். பிருத்திவி, ஒரு நிமிஷம். கூட ஒர்க் செய்கிறோம் என்ற நிலையில போறியா இல்ல முடிக்காமல் விட? பிருத்திவி, மாமா, நான் சம்யுவின் வருங்கால ஹஸ்பண்ட் என்ற உரிமையில தான் போறேன். அதுதானே சரி. இப்போ சந்தோஷமா? நீங்க கவலைப்படாம உங்க வேலையை பாருங்க. என்னோட பொண்டாட்டிய நான் கவனிச்சுக்கிறேன். கூடவே இருக்கா உங்க டாக்டர் மருமகள். நாங்க ரெண்டு பேரும் பார்த்துப்போம் என்று உத்தரவாதம் தங்கைக்கும் சேர்த்தே அளிக்க, சுஜியும் கோந்துவும் ஆடிப்போனார்கள் அவனுடைய வேகத்தை பார்த்து. அதே வேகத்தை அங்கே ஹாஸ்பிட்டல் சென்றவுடன் காண்பித்தான் பிருத்திவி.
சுஜி வேகமாக உள்ளே சென்று தானும் ஒரு டாக்டர் தான் என்று சம்யுவை பார்த்து கொள்ளும் டாக்டரிடம் சொல்ல காரியம் வேகமாக நடந்தது. இதற்குள் சம்யு மயக்கம் அடைந்திருந்தாள். ராம் இன்னமும் வந்திருக்கவில்லை. ஆனால் அதிசயமாக இவர்கள் வீட்டுக்கு பேப்பர் போடும் பையன் அங்கே உட்கார்ந்திருக்க, விசாரித்தபோது அவனுடைய அம்மா சம்யு வீட்டில் வேலை செய்வதாக, இவனது கல்லூரி படிப்புக்கே சம்யுதான் உதவி செய்து கொண்டிருக்கிறாள் என்று கூறியவன், அன்று மாலை பிருத்திவி வீட்டு வளாகத்தில் உள்ள வாடிக்கையாளர்களிடம் அன்றைய மாத கட்டணத்தை வசூல் செய்ய வந்தபோது வாசலில் சம்யு மேடம் இருந்ததாகவும், நிறைய ரத்தம் இழந்ததால் தள்ளாட, நல்ல வேளையாக அந்த ஆம்புலன்ஸ் அங்கு வந்ததால் அதிலேயே சம்யுவை அழைத்து வந்ததாகவும் சொன்னவனிடம் நன்றியை தெரிவித்து அனுப்பினான். கத்தி ஆழமா குத்தியிருக்கவில்லை. ஆனால் வெறும் தையல்கள் மட்டுமே போட்டு அன்றைக்கு சம்யுவை தங்கள் கண்காணிப்பில் வைக்க வேண்டும் என்று சொல்லவே அவளுக்கு பொறுப்பெடுத்து பிருத்திவிதான் கையெழுத்து போட்டான். ராம் அதற்குள் வர சுஜிக்கு தர்ம சங்கடமாக இருந்தது. அவன் முகத்தை பார்ப்பதற்கே. என்ன நடந்தது என்றவனிடம் கோந்துதான் சுருக்கமாக நடந்ததை கூற, அவன் அங்கேயே ஒரு சேரில் அமர்ந்தான், தலையை கையில் தாங்கிக் கொண்டு. அந்த கோலம் சுஜியை வருத்த, நேரே அவனிடம் சென்றவள், ஐ எம் சாரி ராம் என்றாள். அவளை ஒரு முறை நிமிர்ந்து பார்த்தவன் ஒன்றும் பேசாமல் எழுந்து செல்ல, அவனை பரிதாபமாக பார்த்தாள். பிருத்திவி சைகை காட்ட கோந்து அவளை அழைத்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தார். அன்று இரவு நேரம் கழிந்தே வந்த வரதன் கௌசியிடம் கோந்து ஒன்றும் சொல்லவில்லை. தூங்காமல் கன்னத்தில் வழிந்த கண்ணீர் கரைகளோடு அமர்ந்திருந்த சுஜியை பார்த்து பதறியவர்களிடம், கோந்து, அன்று நடந்த ஒரு ஆபரேஷன் இறப்பில் முடிந்ததால் வந்த பாதிப்பு என்று சொல்லி அவளிடம் ஒன்று பேச வேண்டாம் என்று தடுத்துவிட்டார். மறுநாள் காலை எப்பொழுதும் போல மருமகளும் மாமனும் காப்பி குடிக்கும்போதுதான் முதல் நாள் நடந்ததை கோடிட்டு காட்ட கௌசி பொங்கி எழுந்துவிட்டாள். கோந்து தடுத்தும் நேராக மகள் அறைக்கு வந்தவள் சுஜி உட்கார்ந்தபடியே கட்டிலில் தூங்கி கொண்டு இருப்பதை பார்த்து ஒரு நிமிடம் தயங்கி பின் அவளை உலுக்கி எழுப்பினாள். சுஜி, நீ எல்லாம் ஒரு டாக்டரா? ச்சே, உன்னை இதுக்காகவா படிக்க வச்சோம்? படிக்காத மனுஷன் கூட இந்த மாதிரி சமயத்தில் தன்னால் முடிந்த உதவியே செஞ்சிருப்பான். உன்னோட என்ன பேச்சு? ஏதோ தோன்ற கோந்து பக்கம் திரும்பியவள், பிருத்திவி வீட்டில் இல்லையா என்றாள். இல்லம்மா, ராத்திரி நீங்க அவன் தூங்கிட்டான்னு கேட்டப்போ ஆமான்னு சொல்லிட்டேன். அவன் ஹாஸ்பிட்டல்ல தான் ராம் கூட இருக்கான். நம்ம சுந்தரமும் வசுவும் டெல்லி போயிருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாம்மா. பெத்தவங்களும் ஊர்ல இல்லாம இருக்கும்போது நான் பெத்ததுங்க ரெண்டும் ரொம்பவே நல்ல காரியம் செஞ்சு வச்சிருக்காங்க. ஐயோ, நான் எப்படி அண்ணன் முகத்துல முழிப்பேன்? நான் எல்லாம் ஆசைப்பட்டு இருக்கவே கூடாது. உங்க பிள்ளை கரெக்டா தான் சொன்னாரு. எங்கே அவர்? கிளம்ப சொல்லுங்க. எனக்கு முதல்ல சம்யுவை பார்க்கணும். பறந்தாள். அடுத்த 1½ மணி நேரத்தில் வரதனையும் அறக்க பறக்க கிளம்பிக் கொண்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தாள். இவர்கள் அங்கு வருவதற்கு சரியாக சந்தானமும் வசுவும் வந்திருக்க, அங்கே பிருத்திவி மட்டுமே இருந்தான். முதல் நாள் முழுவதும் அலைந்ததினால் களைத்திருந்த ராமை வீட்டுக்குச் சென்று குளித்துவிட்டு வரும்படி பிருத்திவிதான் அனுப்பியிருந்தான். 2 பேரும் சரியாக பேசவில்லை என்றாலும் ராமுக்குமே வீட்டுக்குச் சென்று பாட்டியை சமாதானப்படுத்திவிட்டு வருவதுதான் நல்லது என்று தோன்றியது. முதல் நாள் இரவே கேவியிடம் சொல்ல, அவள் பதறி வருகிறேன் என்றபோது ராம் வேண்டாம், அடி ஒன்றும் பெரிதில்லை என்று சொல்லிவிட்டான். வசுவை கண்டதும் கண்ணில் நீருடன் அவள் கைப்பிடித்து மன்னிப்பு கேட்டாள் கௌசி. வரதனுக்குமே வருத்தமும் அவமானமுமாக இருக்க, அவரும் சந்தானத்தின் கையை பிடித்து நடந்த தவறுக்கு சுஜி மற்றும் பிருத்திவி சார்பில் மன்னிப்பை வேண்டினார். பிருத்திவியின் நிலையோ சொல்ல தேவையில்லை. ஒரு புறம் குற்ற உணர்ச்சி, மறுபுறம் தன்னை நினைத்தே எரிச்சல், கோபம். எத்தனை முறை நான் நிராகரித்தும் என் பின்னால் வந்தாள் சம்யு. ஏன் என் மனம் எனக்கே புரியவில்லை.
அவளுக்கு ஆபத்து என்றபோதுதான் அவள் எனக்கு இன்றியமையாதவள் என்பது புரிந்ததா? என்ன மாதிரி ஆள் நான்? சுஜியிடம் இன்னமும் அழுத்தி சொல்லியிருக்க வேண்டுமோ? இது போதாது என்று கையை வேறு நீட்டி, ச்ச, வெறுப்பாக வந்தது தன் மீதே. சந்தானத்தை நேராக பார்க்க முடியாமல் வெட்கினான் அவன். வந்ததிலிருந்து கௌசியோ வரதனோ அவனிடம் ஒரு வார்த்தை கூட பேச முற்படவில்லை. அது வேறு மனதை உறுத்தியது. வசு, சம்யு இப்போ எப்படி இருக்கா? சர்ஜரி ஏதாவது? கௌசி மெல்லிய குரலில் கேட்க, இல்லை என்று தலையசைத்தாள் வசு. நாங்களே இன்னும் பார்க்கவில்லை. ரூமில் டாக்டர் இருக்கிறார். வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னவோ நடக்கும்னு இருந்திருக்கு. இதற்குள் சந்தானம் பிருத்திவியை தனியாக வருமாறு கண்ணசைக்க, கனத்த மனதுடன் அவர் அருகில் சென்றான் அவன். பிருத்திவி, நடந்தது நடந்தாச்சு. நீ நேற்று சொன்னது உணர்ந்து புரிந்துதான் சொன்னேன் அங்கிள். சம்யு என்னை மன்னிச்சு ஏற்றுக்கொண்டால் கொண்டால் என்ன? அவளால் மட்டும்தான் என்னை சம்மதிக்க வைக்க முடியுமா என்ன? என்னாலுமே நிச்சயமாக முடியும். சம்யுதான் என் மனைவி அங்கிள். வெல் செட் மை பாய். ஐ லைக் யுவர் ஸ்பிரிட். நானும் கேள்விப்பட்டேன். எல்லாம் இவங்க செஞ்சு வச்சிருக்கும் கூத்துதான். டோன்ட் வெரி. சம்யுவை பற்றி எனக்கு தெரியும். கொஞ்ச நாள் பிடிவாதமா இருப்பா. பட் எவ்ரிதிங் வில் பி ஃபைன். அவனை தோளுடன் அணைத்தார். அருகில் வந்த வரதனிடம் சகஜமாக பேச ஆரம்பிக்கவே பிருத்திவி நகர்ந்து கௌசியிடம் வர அவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அப்பொழுதுதான் அவசரமாக ராம் கேவியுடன் நுழைந்தான். கேவி நேரே வசுவிடம் பேச, பிருத்திவியோ தரையை பார்த்தபடி நின்ற கௌசியின் அருகில் நின்று சம்யுவின் அரைக்கதவையே பார்த்திருந்தான். 2 நிமிடத்தில் அது திறக்க, உள்ளே முதல் ஆளாக போக துடித்த காலையும் மனதையும் அடக்கி தன்னை கட்டுப்படுத்தி அங்கேயே நின்றான். வசு உள்ளே வேகமாக செல்ல, அவள் பின்னே கேவியும் சந்தானமும் சென்றனர். கௌசி முதலில் அவர்கள் செல்லட்டும் என்று அங்கே இருந்த இருக்கையில் அமர, வரதன் அவள் அருகில் வந்து நின்றார். பிருத்திவி இப்பொழுது அவர்களிடம், என்னவோ நடந்துடுச்சு, எதிர்பார்க்கவே இல்லை. ஐ எம் சாரி அம்மா. தப்புதான். பேசுங்கம்மா. இதை பாருங்க, அவனை வாயை மூட சொல்லுங்க. அப்புறம் எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். நான் அவன்கிட்ட பேசினேனா? போதும். இனிமேல் அவங்களா கேட்டா கூட நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். என்னென்னவோ ஆசைப்பட்டு அது சம்யு உயிருக்கே உலையா வந்திருக்கே. வேண்டாம். அவங்க வேற நல்ல இடத்துல வாழ்க்கப்பட்டு சந்தோஷமா உயிருடனாவது இருக்கட்டும். நீங்க நம்ம சுஜிக்கு முதல்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு டாக்டர் மாப்பிள்ளைய பாருங்க. அதோ போறானே. பக்கத்தில் கையில் பாய்க்கிட்டும் ஒரு வெள்ளை கோட்டை கையில் பிடித்தபடி துடைத்து கொண்டிருந்த ஒருவனை காட்டி, அது கூட ஒரு டாக்டர் மாதிரி தான் இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேளுங்க. சட்டு புட்டுன்னு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். பாவம் ராம், இவ கையில மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டான்னு தான் கடவுள் இப்படி ஒரு சம்பவத்தை நடத்தி காமிச்சாரோ என்னவோ. மனுஷங்க சுயரூபம் அப்பதானே தெரியும். இதற்குள் சுஜியுமே வந்திருக்க, அவளுக்கு மழுக்கென்று கண்களில் கண்ணீர் பொங்க, பிருத்திவியை பரிதாபமாக பார்க்க அவனே சங்கடத்தில் இருந்தான். ஏன் இன்னும் உள்ளே சென்றவர்கள் வெளியே வரவில்லை? வெறும் 5 ஸ்டிச் என்று தானே சொன்னார்கள். முதல் நாள் இரவு முழுவதும் ஏதேதோ எண்ணங்கள் அலைமோத ஒரு பொட்டு தூங்கவில்லை அவன். அப்பொழுது கதவு திறக்க ராம்தான் முதல் ஆளாக வெளியே வர, கௌசி துள்ளி கொண்டு எழுந்து அவனிடம் சென்று அவன் கையை பிடித்து, எங்களை மன்னிச்சிருக்கண்ணா. தகுதி தெரிஞ்சு ஆசைப்பட்டு இருக்கணும் நீ. நாங்க தப்பு செஞ்சிட்டோம். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு இருந்துக்கோ. இப்பவே சுஜி குணம் தெரிஞ்சதே. இவளை நீ கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டு, வேண்டாம்டா சாமி. எல்லாம் நல்லதுக்கே. நீயும் சம்யுவும் ஆயுள் ஆரோக்கியத்துடன் இருந்தா போதும். எப்படிப்பா இருக்க சம்யு? டாக்டர் இனிமேல் உசுருக்கு ஒரு ஆபத்தில்லைன்னு என்று சொல்லிட்டாரா? எல்லாம் என் பசங்க பண்ண கொடுமை. அவ உசுரோட விளையாடிட்டாங்க என்று என்னவோ சம்யு உயிருக்கு போராடி கொண்டிருந்த மாதிரி பேச, ராமால் இடையில் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. அவள் சொன்ன தீவிரத்தை பார்த்த பிருத்திவி மற்றும் சுஜிக்கு கூட, ஐயோ, நிஜமாகவே உயிருக்கு ஆபத்தான நிலையிலா இருந்தால் என்று இருந்தது. வரதன் தான் கௌசியை நிறுத்தி, கௌசி,
என்ன பேசுற நீ? நல்லா இருக்கிற பொண்ணையும் படுக்க போட்டுருவ போல. அதான் ஆபத்தெல்லாம் இல்லைன்னு நேத்தே சொல்லிட்டாங்களே. ஸ்டிச்சஸ் தான் தேவை என்றும் எதற்கும் இருக்கட்டும் தானே இங்கே கண்காணிப்பில வச்சிருந்தாங்க. ராம், சாரிப்பா, நாங்களும் ஊர்ல இல்ல. இல்லனா நிலைமை கைமீறி போயிருக்காது. எல்லாம் விளையாட்டுன்னு செய்யப் போய் அது இப்படி விபரீதத்துல கொண்டு வந்து விட்டிருக்கு என்று மறைமுகமாக ராம் மற்றும் சம்யு ஆரம்பித்து வைத்த விளையாட்டை பொதுவாக குறிப்பிட கௌசிக்கு அதுவும் தப்பாக பட்டது. நீங்க சும்மா இருங்க. செய்றதெல்லாம் எங்க பசங்க. இப்போ என்னவோ இதுக்கு மூல காரணம் இந்த பிள்ளைங்க என்பது மாதிரி சொல்றீங்களே. இது என்ன நியாயம்? கண்ணா ராம், இப்ப சொல்றேன். உனக்கு சுஜி வேண்டாம்பா. அவன் அதிர்ந்து சுஜி பக்கம் ஒரு பார்வை பார்க்க, அவளோ தலை குனிந்து வருத்தத்தில் இருந்தாள். ஒரு நல்ல பணக்கார பொண்ணா கட்டிக்கோ. நம்ம சம்யுக்குமே நானே நம்ம இனத்துல நல்ல மாப்பிள்ளையா பார்த்து தரேன். மாமா கூட வீட்ல வெட்டியா தான் இருக்கார். அவர்கிட்ட சொன்னா கூட நல்ல சம்மந்தம் கொண்டு வருவாரு. கோந்து தாராளமாக ஆசை மருமகளை முறைத்தார். இது பிருத்திவியை பார்த்தே சொல்லப்பட அவன் தாயை முறைத்தான். நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன். வந்ததிலிருந்து என்னவோ நாங்கள் இவளுடைய செல்ல பிள்ளைகள் என்னவோ கொலையே செஞ்சிட்ட மாதிரி இப்படி டிராமா ஆடுறாங்களே. இதை நிறுத்தணும். சுறுசுறுவென கோபம் வர கிட்டே வந்தான். நல்ல வேளை ஏதும் சொல்லும் முன் சந்தானமும் வெளியில் வந்து இவர்களை உள்ளே செல்லுமாறு சொல்ல, எங்கே தைரியம் இருந்தால் வந்து பாரேன் என்ற பார்வையோடு கௌசி முதல் ஆளாக உள்ளே நுழைந்தாள். கண்ணு சம்யு, மருமகளே, எப்படிம்மா இருக்க நீ? வலி நிறைய இருக்கா? கட்டையில போக. இப்படியா அந்த சின்ன பொண்ணை கத்தியால குத்திட்டு போமா? கண்ணு, வலிக்குதாடா? வசு, என்ன இது? பொண்ணு பேச மாட்டேங்கிறா. கழுத்துல வேற கத்தி பட்டுருச்சா? கௌசி பதற, சம்யுக்குமே ஆயாசமாக வந்தது. அத்தை, ஆண்டி. அவள் அத்தை என்று ஆரம்பிக்கையில் பளிச்சிட ஆரம்பித்த கௌசியின் முகம் அவள் அதை மாற்றி ஆண்ட்ரி என்றவுடன் பின்தொடர்ந்து வந்த மகன் மற்றும் மகள் மீது கோபத்தில் படிய, எனக்கு பெரிதாக ஒன்றும் இல்லை. இதோ இப்போ ராம் பில் செட்டில் செய்ய போயிருக்கான். வந்ததும் கிளம்பலாம் என்று சகஜமாக சொன்னவள் பிருத்திவி புறமோ சுஜி புறமோ மருந்தும் திரும்பவில்லை. அப்பொழுதுன்னு பார்த்து உள்ளே நுழைந்த ஒரு நர்ஸ், என்ன மிஸ்டர் பிருத்திவிராஜ், இப்போ திருப்தியா? உங்க வைஃப் நல்லா தானே இருக்காங்க? இப்பொழுது சம்யு பக்கத்தில் இருந்த கௌசியிடம், நீங்க தான் பேஷண்ட்டுக்கு அம்மாவா? இந்த மாதிரி மருமகன் கிடைக்க நீங்க புண்ணியம் செஞ்சு இருக்கணும். நைட்டு மொத்தம் தூங்கல. ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கீங்க. என்னையும் வேற பேஷண்ட்டையும் கவனிக்க விடல. ஒரு கட்டத்துல இவருக்கே மயக்க மருந்து கொடுத்து இவங்க வைஃப் பக்கத்திலே படுக்க வைக்கலான்னு இருந்தேன். தொல்லை செஞ்சிட்டார். ஒரு லைக் போட்டு விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.